ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய இனிப்பு எள்ளு மிட்டாய். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான எள்ளு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பொட்டுக்கடலை. எள்ளு நல்லா கடாயில் போட்டு சின்ன ஸ்டவ்வில் வச்சு படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலையை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு தட்டை கமுத்து போட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார் மாதிரி வரணும். கரெக்டான பதம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொட்டை விழுந்தால் அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். எலுமிச்சைப்பழம் ஜூஸ் பிழிஞ்சிட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டிடலாம். இந்த எள்ளு பொட்டுக்கடலையிலேயே போட்டுடலாம். இதுலேயே வேர்க்கடலை பிடிக்குன்னா கூட போட்டுக்கலாம். நான் குறைஞ்ச அளவில் தான் செய்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி பதத்துலேயே எடுத்துட்டேன். நிறைய செய்திங்கன்னா ஒரு நல்ல முத்தின பாகம் எடுத்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெய் தடவின தட்டு மேலே கொட்டிடலாம். கொட்டி அப்படியே அந்த ஸ்பூனில் பின்பக்கம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி அதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும். இது அப்படியே சாயங்காலம் வரலும் வச்சிங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து ஒரு நார் பதம் மாதிரி தான் இருக்குது. கம்பர்கட் பதம் எடுக்க கிடையாது. இதுவே என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரலும் கெட்டு போகாமல் தான் இருக்கும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு உருட்டி காமிக்கிற மாதிரி உருண்டைக்கு நல்லா சூப்பராக வரும். நல்லா இருக்கு பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இது அப்படியே நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். கடாயில் கொஞ்சமாக இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் பதன்ட்டு. அது ஆறிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான நம்ம இப்போ எடுத்துருக்க பதம். இதுதான் ஒரு நார் மாதிரி வருது பாருங்கள். இந்த நார் பதம் தான். உருண்டை பிடிச்சதும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா கெட்டிமாகவே இருக்குது. இப்போ நம்ம கத்தியில் தொட்டு பார்த்தா நல்லா ஆறிடுச்சு. கத்தியில் கொஞ்சம் லைட்டாக சைட்லலாம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு நம்மளுக்கு பர்ஃபி வேணுன்னா கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லட்டு தான் பிடிக்க போகிறேன். வீடியோக்காக இந்த பர்ஃபி செய்து காமிக்கிறேன். குட்டி குட்டி லட்டாக பிடிச்சி வச்சோம்னா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, அப்போவே நம்மளுக்கு நல்லாவே வருது. சாயங்காலம் வரல விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன். எடுத்து பார்த்தா பாருங்கள், நல்லாவே இருக்குது. இது அப்படியே நான் இப்போ உருண்டை தான் பிடிக்க போகிறேன். வீடியோக்காக 2 பர்ஃபி மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு போகிறேன். இனிமேல் குட்டி குட்டியாக இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு நல்லா உருட்டினீங்கன்னா நல்லா வந்துடும். முதல்ல கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருட்டினீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோ நம்மளுடைய சூப்பரான இனிப்பு ரெடி. இதே போல் கருப்பு எள்ளில் கூட செய்துக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்த நாள் காமிக்கிறேன் பாருங்கள், பாக்ஸில் வச்சுருந்தேன். நல்லா ஈஸியாக வந்துடுது. ரொம்ப முதிர் பாக்கெல்லாம் கிடையாது, கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ.